கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருக அவர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, நீங்க இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கீங்க. இதிலிருந்து நீங்க 1000 மடங்கு பெருகிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க? தேவனுடைய விருப்பமும் அப்படிதான். நீங்க இப்படிதான் வாழணும், நீங்க இப்படிதான் இருக்கணும்னு அவர் விரும்புறார். பிறகு 1000 மடங்கு பெருகிட்டீங்க. அதுக்கப்புறமா அவர் அதே தான் விருப்பம். அந்த நிலைமையிலேருந்து நீங்கள் இன்னும் 1000 மடங்கு. நீங்க இப்போ லட்சாதிபதி ஆயிட்டீங்களா, கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க. கோடியிலேருந்து மில்லியனர் இப்படி ஏகப்பட்ட நீங்கள் பெருகிட்டே போகணும் என்று அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையால் அந்த விருப்பத்தை நீங்கள் அதிலிருந்து இதே மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் உள்ளத்துலேயும் ஆசை இல்லையா? எல்லாருமே பெருகணும். ஆனால் தேவன் இதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். இதற்கு ஒரு பிரமாணத்தை இந்த பூமியிலே இயங்கி கொண்டு இருக்கிறது, இதிலிருந்து முன்னேறுவதற்கு. ஆகையால் அதிலிருந்து முன்னேறுவதற்கு தான் தேவன் வைத்திருக்கிறார் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். நீ எந்த அளவுக்கு நீ முன்னேறணுமோ அந்த அளவுக்கு நீ உன்னுடைய பணத்தை நீ விதைக்க வேண்டும். ஆகையால் விதைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். விதைப்பு அறுப்புங்கிறது வாழ்க்கையில் நீங்கள் விட்டுவிடவே கூடாது. வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பணமை ஒரு விதை போல எண்ணி ஒரு நோக்கத்தோடு நீங்கள் கொடுக்கணும். ஒரு விவசாயி பாருங்கள், சும்மா இருந்தாலும் விதைச்சிட்டு அப்படியே போனானா இல்லையா? அவன் அதை நோக்கத்தை எதிர்பார்க்குறான். இன்றைக்கி நான் விதைச்சிருக்கிறேன், அடுத்தால எனக்கு அவ்வளோ வரப்போகுதுன்னு அவன் ஒரு எதிர்பார்ப்பையோடு தான் விதைக்கிறான். அதேபோல் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் விதைக்கணும். இப்போ நான் செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள் செய்யலாம். அதில் நம்பர் கொடுத்துருக்குறேன். பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அளவு கிடந்த பெருக்கத்தையும் அளவு கிடந்த அன்பையும் தேவன் உங்கள் மேல் அனாதி அன்பை உங்கள் மேல் வைத்து உங்களுடைய வாழ்க்கை திறனையும் மாற்றுவார். அவருடைய வார்த்தையை கவனிப்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சிக கனிகள் காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடியும் பலனை தரும். தேவன் பாருங்க, இதெல்லாம் பயப்படாதப்பா, இதெல்லாம் இப்படி சூழ்நிலை இருக்குது, நீ வெளியுள்ள மிருகங்கள் எதெல்லாம் சேர்ந்த நீ பயப்படாத, நான் உனக்கு எல்லாமே தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பயப்படாதீங்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல், எல்லாமே வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் அப்படிங்கிற. வனாந்தரத்தில் என்ன இருக்கும் பாருங்கள், நீங்கள் வனாந்தரம்னா பார்த்தீங்க பெரிய பெரிய ஒன்றுமே இருக்காது, ரேத் ஒரு பூரா மண்ணாக தான் இருக்கும். அங்கே ஒன்று என்ன கிடைக்க போகுது, அங்கே பெரிய மேய்ச்சல் உண்டாக்குவேன் அப்படின்னா அங்கே புல்லே முளைக்காதுங்க. அங்கே எங்கேயாவது ஒரு சின்னதாட்டு ஒரு பச்சை எங்கேயோ ஒன்று நிற்கும். தேவன் சொல்ல அந்த இடத்துல நான் உன்னை மேய்ச்சல் உண்டாக்குவேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிதான், இதில் இருந்து நான் உன்னை அப்படியே மேலே கொண்டு போய் உன்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆக்குவேன்னு சொல்கிறார். பாருங்க, விருட்சிய கனிகள், நல்ல நல்ல பழங்கள், நல்ல நல்ல விருங்கள், அத்திமரங்கள், திராட்சை செடிகள், இதெல்லாம் பாருங்க பலன் கொடுக்கும். இதெல்லாம் பலன் இல்லைன்னு இல்லை, எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடியாது என்கிற காரியம் முடியும். அதான் அதுக்கு அர்த்தம். முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார் அது முடியும் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அவர் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிற வாழ்க்கையை ஒரு பஸ்மம் போல ஒரு அற்புதமான ஒரு செழிப்பாக மாற்றுவதான் அவருடைய விருப்பம். ஆக நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் இதோட காலி, என்ன முடிஞ்சு நான் அவ்வளோதான் சாக வேண்டியதான் அப்படின்னு நீங்களாம் சில மக்கள் நிறைய நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார், அப்படிலாம் இல்லைப்பா, நான் உனக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன், அந்த வழியை நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன். ஆக நீ இதை கற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறும். அதனால தான் அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, வனாந்தரத்திலே உன்னை மேய்ச்சல் பண்ணுவேன். அதாவது இந்த கீழே இருக்கிறதுலேருந்தே நான் உன்னை மேலே தூக்குவேன். நல்ல நல்ல காய்கள், நல்ல 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 உத்தியோகம், நல்ல நல்ல பிஸ்னஸ், இதெல்லாம் நான் உனக்கு உண்டாக்குவேன் அப்படி சொல்கிறார். நல்ல எல்லாத்திலும் நான் உன்னை உண்டாக்குவேன். உண்டாக்க மட்டுமல்ல, எவன் வாண்டெல்லாம் நின்னானோ, எதிர்த்து நின்னாலும் அவன்லாம் உங்ககிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு நான் உன்னை மாற்றுவேன் அப்படி சொல்கிறார். நீங்கள் எத்தனை இடத்துல குறுகி நின்றுருப்பீங்க, எத்தனை பேரும் உங்களை தொற்றிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அதிலெல்லாம் உங்களை அந்த இதிலிருந்து உங்களை தூக்கி அவர்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் உங்களை தூக்குற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக நீங்கள் சோர்ந்து போங்க. இந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் அதிலிருந்து பசுமையாக மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரமாணத்தை பிடித்து கொள்ளுங்கள், விதைப்பு அறுப்பதை விட்டு விடாங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.